கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாட்டிற்கு அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து தாக்கல் செய்த அறிக்கையில் திருப்தி இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணச் சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கின் விசாரணை நடைபெற்றது. அப்போது கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாட்டிற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டு தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கல்வராயன் மலைப்பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளில் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 7,80,00,000 ரூபாய் செலவில் பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த அறிக்கை திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் 10 ஆண்டுகளில் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்டது என்றால் கர்ப்பிணிக்கு மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்வது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். 7,80,00,000 ரூபாய் செலவில் பள்ளி மருத்துவமனைகள் கட்டப்பட்டுள்ளது தொடர்பான தெளிவான விவரங்கள் இல்லை என்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 88 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டது குறித்த விவரங்களும் முழுமையாக இல்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் 1,70,00,000 ரூபாய் செலவில் பொருத்தப்பட்ட தெரு விளக்குகள், சோலார் விளக்குகள் பயன்பாட்டில் இருக்கின்றனவா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இப்படி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யாமலேயே இருந்திருக்கலாம் என அதிருப்தி தெரிவித்தனர். சமூக நீதி பற்றி பேசி வரும் அரசு பழங்குடியினர் பள்ளி என்றழைப்பது ஏன் என்றும் அரசு பள்ளி என மட்டும் அழைக்கலாமே என்றும் கருத்து தெரிவித்தனர். 21ஆம் நூற்றாண்டிலும் அரசு பழங்குடியினர் நல பள்ளிகள் என்று அழைப்பது வேதனை அளிப்பதாகவும் அவர்கள் மேலும் கூறினர். அரசு கல்வி நிறுவனங்களில் பழங்குடியின பள்ளி, கல்லூரி என வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமைச் செயலாளருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் தலைமையில் மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வார காலத்திற்கு ஒத்திவைத்தனர்.